மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இணைய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் உள்ள ஓட்ட மின்னியல், ரைட், எலக்ட்ரிசிட்டி என்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை நாங்கள் இன்றைக்கு பற்றி கதைக்க போகிறோம். ரைட், ஓகே. ஓட்ட மின்னியல் என்று சொல்லக்கூடியது எலக்ட்ரிசிட்டியினுடைய அடிப்படை. ரைட், நீங்கள் 11ஆம் வகுப்பில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிறைய எலக்ட்ரிசிட்டியின் பிரிவுகள் நிறைய இருக்குது. மின் சக்தி, ரைட், மெயினாக சக்தியினுடைய ஒரு வடிவம், பிரதான சக்தி, ரைட், மின் சக்தி. என்னோட அன்றாட வாழ்க்கைக்கு நிறைய தேவைகளுக்காக இந்த மின் சக்தியை பயன்படுத்துகிறோம். இந்த மின் சக்தியினுடைய அடிப்படை தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் உள்ள கடைசி பகுதியில் 19வது பாடலாக வந்து ஓட்ட மின்னியல் என்று கொடுத்துருப்பாங்க. ரைட், எலக்ட்ரிசிட்டியை நாம் என்ன தேவைகளுக்காக எங்களோட வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறோம், அதை எப்படி பயன்படுத்துகிறோம், அதில் உள்ள சயின்ஸ் என்ன என்றதை பற்றி நாங்கள் இங்கே தெளிவாக ஃபுல்லாக டீப்பாக அடித்து பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. ஓட்ட மின்னியல் பாடம், ஓட்ட மின்னியல் நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். ரைட், பாடம் வந்து ஓட்ட மின்னியல், ரைட், எலக்ட்ரிசிட்டி பாடம். ரைட், இந்த எலக்ட்ரிசிட்டி பாரும்போது தனியாக வந்து உனக்கு எக்ஸாமுக்கு மட்டும் இது ஹெல்ப் பண்ணுமான்னு கூட கிடையாது. ஒருவேளை எக்ஸாம் ஃபெயில் விட்டால் தெளிவாக கதைக்கிறேன். ரைட், எக்ஸாம் ஃபெயில் விட்டால் இந்த அன்றாட வாழ்க்கைக்கு நீ சுயமாக தொழில் செய்கிறதுக்கு கூட இந்த எலக்ட்ரிசிட்டி பற்றின அறிவு, எலக்ட்ரிசிட்டி ஃபீல்டில் நீ ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னால் உனக்கு இந்த அறிவு அங்கே யூஸ் ஆகும். ஸோ தனியாக படிப்பு மட்டுமே இல்லை, தனியாக எக்ஸாமுக்கு ஸ்கோர் பண்ணுறது மட்டுமே இல்லை, அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி இந்த சயின்ஸை யூஸ் பண்ண போகிறேன்றது முழுக்க நாங்கள் இங்கே டீப்பாக கதைக்கிறது. ஒரு பெரிய பாடம். ரைட், பெரிய பாடம். மின்னியல்ன்றது ஒரு பெரிய பாடம், பெரிய ஃபீல்டு. இதை பற்றி நீங்கள் பிரிக்க 11ஆம் வகுப்பில் நீங்கள் இது டீப்பான விஷயங்கள் பின்னுக்கு வரும். எங்களுக்கு பேசிக்ஸ் மட்டும், ஓட்ட மின்னியலுடைய பேசிக்ஸ் மட்டும் இங்கே கருத போகிறோம். ரைட், ஓட்ட மின்னியல் முதலாவது ஒரு சின்ன பிரிவாக பிரித்து கூட புக்கில் கொடுத்துருப்பான். நிலை மின்னியலும் ஓட்ட மின்னியலும், நிலை மின்னியலும் ஓட்ட மின்னியலும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இப்போ மின்னோட்டம் வந்து எப்படி முதலே மின்னோட்டம் ஓடுது அப்படி ஒரு கேள்வி. சில அந்த விசத்தனமான கேள்விகள் கேட்பாங்க சின்ன படியில் படிக்க நீங்கள் பார்த்துருப்பேன். உங்களுக்கு வந்து சும்மா ஒரு என்ன பதிலே சொல்ல முடியாது. கரண்ட் ஏன் ஓடுதுன்னா ஏன் ஓடுது எனக்கு தெரியுமா? அந்த விஷயங்களை தான் நாங்கள் சயின்டிஃபிக்காக எங்கே ஆராய போகிறோம். அது ஏன் ஓடுதுன்னு கேட்டால் நீ பதில் சொல்லுவோம். சும்மா என்ன தெரியான்னு சொல்லி போட்டு போகக்கூடாது. விஞ்ஞானம் படிச்சுக்கிறாரு அப்போ நீ உனக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளை கேள்வி கேட்குறான்னு சொன்னால் நீ சொல்லணும். அந்த செப்பு கம்பியில் கரண்ட் ஓடுது, அலுமினிய கம்பியில் கரண்ட் ஓடுது, ஆனால் கயிறுகள்லையோ நூலுகள்லையோ அல்லது பிளாஸ்டிக்லையோ கரண்ட் ஓடையில்லை. அது ஏன் ஓடையில்லை, அதில் மட்டுமே செப்பு கம்பியில் மட்டுமே ஏன் ஓடுது அப்படி ஒரு கேள்வி வரும். முதலாவது எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டம் அப்படி நடக்க வேணும் என்றால் நீ ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லணும். எலக்ட்ரான் வந்து அசைய வேணும். எலக்ட்ரான்களினுடைய ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நாங்கள் எலக்ட்ரிசிட்டின்னு கேட்போம். அப்போ எலக்ட்ரான்கள் வந்து மூவ் ஆனாலே அது அங்கே எலக்ட்ரிசிட்டியும் உருவாகும், மின்னோட்டம் உருவாகும். முதல்ல சிலதுக்கு எலக்ட்ரான்கள் என்னன்னு தெரியாது, அதை பற்றிலாம் பேசிக்க நாங்கள் கதைப்போம். உலகத்தில் உள்ள சகல பொருட்களை தெளிவாக எடுத்துக்கொள். உலகத்தில் உள்ள சகல பொருட்களையுமே சடப்பொருட்கள், சக்திகள் என்று 2 பிரிவாக பிரிக்கிறது. சடப்பொருட்கள் மற்றது சக்திகள். இந்த 2 தவிர வேறு ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை. சடப்பொருளையும் சக்திகளையும் தவிர வேறு எந்த ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை. இது விஞ்ஞானம் சொல்லுது. ரைட், இங்கே நாங்கள் இந்த சடப்பொருட்களை பார்த்தோம் என்றால் அதில் 3 பௌதீக நிலை, 3 நிலைகளில் இருக்கும். திண்மமாக இருக்கும், அல்லது திரவமாக இருக்கும், அல்லது வாயுவாக இருக்கும். சடப்பொருட்கள் திண்மமாக இருக்கும், அல்லது திரவமாக இருக்கும், அல்லது வாயுவாக இருக்கும். சடப்பொருட்கள் சகல சடப்பொருட்களுமே அணுக்களால் ஆக்கப்பட்டது. இதெல்லாம் சின்ன வகுப்பில் படித்தது தான். சகல சடப்பொருட்களுமே அணுக்களால் ஆக்கப்பட்டது. திருவள்ளுவர்லாம் திருக்குறள் இந்த அணுக்களை பற்றி சொல்லியிருக்கிறோம். அணுவை வந்து துளைக்கலாம். நாங்கள் சயின்ஸில் படிப்போம் அணுக்களை வந்து துளைக்க முடியாதுன்னு. திருவள்ளுவருடைய திருக்குறளில் இருக்குது, வடிவ படித்து பெற அது தெரியும். அணுக்களை துளைச்சு உள்ளே போகலாம்னு திருவள்ளுவர் கிளியராக வச்சிருக்கிறார். அதை யூஸ் பண்ணி தான் அந்த எக்ஸ்ரே இல்லாமல் எடுக்க, எக்ஸ்ரே கதிர்கள் உருவாக்குறது மருத்துவ பீடத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட், அந்த எக்ஸ்ரே கதிர்கள் உருவாக்குறதுக்கெல்லாம் அணுவை துளைக்க வேணும். நாங்கள் சயின்ஸ் சொல்லும் அணுவை துளைக்கலான்னு. பிறகு சயின்ஸ் வளர்ந்துடுது, மாடர்ன் சயின்ஸ் வளர்ந்துடுது. அதுக்கு பிறகு தான் அது கண்டுபிடிச்சது அணுக்களை துளைக்கலாம். ரைட், அது நாங்கள் டீப்பாக பின்னுக்கு படிவோம். ரைட், ஓகே. சடப்பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திண்மம், திரவம், வாயுன்றது அடிப்படையாக 3ஆக பிரிக்கப்படும். சகலமே, திண்மம் சரி, திரவம் சரி, வாயும் சரி, சகலதுமே அணுக்களால் ஆக்கப்பட்டது. அந்த அணுக்கள் வந்து வேறு எப்படி இருக்குமென்று கேட்டால் அணுக்களினுடைய ஸ்ட்ரக்சர், சடப்பொருட்களை நல்லா வெட்டி கொண்டு போகணும். ரைட், இப்போ உதாரணத்துக்கு சடப்பொருளை நாங்கள் வைக்கிறது ஒரு பென் அல்லது ஒரு பென்சில் எடுத்து எவ்வளோத்துக்கு நீ வெட்டி கொண்டு போறியோ கண்ணால் பார்க்க முடியும். அணுக்கள் வந்து கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ கடவுள் உண்டு கேட்பாங்க சில பேர், அணு உண்டா கடவுள் உண்டு. அப்படி இல்லை, கடவுளையும் கண்ணால் பார்க்கலாம் தானே, அணுக்களையும் கண்ணால் பார்க்கலாது. அப்போ என்ன நீ அணு இருக்குன்னு சொல்லுவேன்? கேள்வி வேறு தாறுமாறு வேணும் பாருங்க. இப்போ கடவுளை கண்ணால் காட்டலான்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ அணுக்களையும் கண்ணால் காட்டலாதானே, அணுக்கள் எப்படி இருக்கும்? ரைட், சகல பொருள் அணுக்கள் எப்படி இருக்கிற ஃபீல் பண்ணுவோம், ஃபீல் பண்ண வைப்பேன் நான். ரைட், ஓகே. நீ பாரு அணுக்கள் எப்படி இருக்கிற சடப்பொருட்களை நல்லா வெட்டி கொண்டு போய்க்கலாம். கடைசியாக மிஞ்சிற ஒரு சின்ன துணிக்க தான் அணு வந்து சொல்கிறது. இந்த அணுவினுடைய கட்டமைப்பு, அணு கட்டமைப்பில் எப்படி இருக்குன்னு கேட்டால் நீ அது கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பேன். அணு கட்டமைப்பில் எப்படி இருக்குன்னு நீ படிச்சிருப்பேன்.
சென்டரில் வந்து கரு இருப்பார், நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க, கரு இருப்பார். கரு அதை சுற்றி எலக்ட்ரான்கள் ஓடிக்கொண்டிருப்பார். இங்கே வந்து எலக்ட்ரான்களுடைய அமைவு இருக்குது. இங்கே வந்து வெளி சுற்றி, உதாரணத்துக்கு சூரியனை மையமாக கொண்டு கிரகங்கள் கோள்கள் எல்லாம் சுற்றி கொண்டு வருதுன்னு நான் படிச்சிருப்பேன், அந்த சமயங்களில் படிச்சிருப்பேன். நவக்கிரகங்கள் சுற்றுதாண்டெல்லாம் அதை பற்றிலாம் டீப்பாக பின்னுக்கு படிப்போம். ரைட், ஓகே. நவக்கிரகங்கள் சுற்றுது, சூரியனை சுற்றுதாண்டெல்லாம் படிச்சிருப்பேன். அதெல்லாம் பாருங்க ஒரு தடவை சென்டரில் வச்சிருக்கு. சன் சூரியனை வந்து சென்டரில் வச்சுக்கொண்டு மற்றவை வந்து சுற்றி கொண்டு வருகிறது. சூரியனுடைய கவர்ச்சி விசை காரணமாக சுற்றி கொண்டு வருகிறது. ரைட், ஓகே. அப்போ எலக்ட்ரான்களும் பாருங்க அப்படிதான், சென்டரில் கருவை வச்சிருப்பார். அணுக்களினுடைய கருவுன்னு சொல்றாரு. கருவை சென்டரில் வச்சுக்கொண்டு எலக்ட்ரான்கள் வெளியில் சுற்றி கொண்டு இருப்பார். ரைட், ஓகே. இந்த கருவுக்குள்ள யார் இருப்பார்? புரோத்தன், நியூட்ரன். ரைட், புரோத்தனும் நியூட்ரனும் கருவுக்குள்ள இருப்பார். இந்த நியூட்ரனுக்கு பாருங்க சார்ஜஸ் இல்லை. சார்ஜ்னு சொல்றது பிளஸா மைனஸ். ஒரு பேட்டரி எடுத்துப்பார், பேட்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அடையாளம் போட்டிருப்பாங்க. ப்ளஸ்ன்றது அங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ், மைனஸ்ன்றது அங்கே நெகட்டிவ் சார்ஜஸ். ரைட், ஓகே. அப்போ அந்த ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் ஏற்றம்னு சொல்லுவாங்க. ஏற்றம் இருக்கா? நியூட்ரலுக்கு வந்து நியூட்ரனுக்கு வந்து ஏற்றம் இல்லை. அது ஒரு நியூட்ரலான ஸ்டேஜில் இருக்கிற ஏற்றம் இல்லை. நியூட்ரன் ஏற்றம் இல்லை. உப அணு துணிக்கைன்னு சொல்றது. இந்த நியூட்ரன், புரோத்ரன், எலக்ட்ரான் எல்லாமே அணுவினுடைய உப அணு துணிக்கைகள். ரைட், ஓகே. அப்போ எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக சுற்றி கொண்டு போகும். எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ. அங்கே எலக்ட்ரான் யாருமே கண்ட்ரோலில் இல்லை. கருவினுடைய கவர்ச்சி விசையை தவிர வேறு யாருமே அங்கே எலக்ட்ரானை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. வேகமாக சுற்றி கொண்டு நிற்பார். சென்டரில் கருவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புரோத்தன், நியூட்ரன் கருவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பார். நியூட்ரனுக்கு ஏற்றம் இல்லை, புரோத்தனுக்கு பாசிட்டிவ் ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, எலக்ட்ரானுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரானுடைய ஏற்றம் மைனஸ், புரோத்தனுடைய ஏற்றம் வந்து ப்ளஸ் சார்ஜ்னு சொல்கிறது. ரைட், ஓகே. அடுத்தது இங்கே நியூட்ரன். ரைட், இந்த மின்னோட்டம் நாங்கள் படிக்க போகிறது ஓட்ட மின்னியல்ல நிலை மின்னியல், ஓட்ட மின்னியல் செக்ஷன் அதுக்குள்ளே வந்துருக்கிறோம். அப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மின்னோட்டம் என்னென்னா எலக்ட்ரான்களுடைய அசைவு தான், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுதான் எலக்ட்ரிசிட்டி. மின்னோட்டம் என்றால் எலக்ட்ரான்களை மூவ் பண்ண வைக்க வேணும். எலக்ட்ரான்களை வேறு ஈஸியாக மூவ் பண்ண வைக்கலாம் தானேன்னு வைப்பேன். அவ்வளவு ஈஸி இல்லை. எலக்ட்ரான்களை மூவ் பண்ண வைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏனென்று கேட்டால் கரு வந்து அந்த எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்து வச்சிருக்கு. அவ்வளோ ஈஸியாக போகக்கூடாது. விளங்கு. நீ இப்போ ஒரு விளக்கத்துக்காக நீ இப்போ ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன்னு வை, ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன், அந்த பிள்ளையை வாண்ட வரும், வீட்டில் அப்பா அம்மாவை தாண்டி வரும், கட்டசி வரையும் பெறாது. அப்போ அந்த அப்பா அம்மாண்டவரான் சென்ட்ரலில் இருப்பினோம், கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பேன் அந்த பிள்ளையை. அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம். அப்படி தான் நீங்கள் வரும் கடும் கண்ட்ரோல். அதையும் தாண்டி இழுக்க வேணும், இந்த எலக்ட்ரானை அசைய வைக்க வேணும். அதுதான் எலக்ட்ரிசிட்டி. அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்களை அசைய வைக்க வேண்டும். இப்போ யாரும் சில பேர் யோசிப்பாங்க எலக்ட்ரான்கள் அசைஞ்சா தானே கரண்ட், அப்போ எலக்ட்ரான்கள் அசைஞ்சா மட்டும்தான் கரண்ட் வருமோன்னு கேட்டால் இல்லை. புரோத்தன்கள் அசைய வச்சாலும் கரண்ட் வரும். ஆனால் புரோத்தன்கள் அசைய வைக்கிறது அவ்வளோத்துக்கு என்ன ஜூனால கொடுக்க இல்லாது. உனக்கு தான் நட்டம். 10 லட்சம் ரூபா காசை செலவழிச்சு போட்டு வெறும் 1 லட்சம் ரூபா தான் பெறுதுண்டா உனக்கு அது நட்டம் தான். அந்த வேலைக்கு பார்க்குறேன். நீ 10 லட்சம் ரூபா கொடுத்து 1 லட்சம் ரூபா லாபம் பெறுதுன்னா அந்த வேலையை பார்ப்பியா நீ? இதே 1 லட்சம் ரூபா கொடுத்து 10 லட்சம் ரூபா அந்த வேலையை பார்ப்பா தானே. 1 லட்சத்தை வெளியில் விட்டுட்டு 10 லட்சம் உனக்கு வருதுன்னா அந்த வேலையை பார்ப்பேன். ரைட், அதுதான் நீங்கள் பிஸ்னஸ் மாதிரி தானே. இது பார், யோசி, சிம்பிளாக யோசி. இப்போ புரோத்தனை நீ அசைய வைக்கணும்னா நிறைய சக்தியை வெளியிலேருந்து கொடுக்கணும், நிறைய சக்தியை கொடுக்கணும். அதை கொடுத்து அந்த மின்சக்தி எடுக்கிறத விட ஈஸியான வேலை இந்த எலக்ட்ரான் அசைய வைக்கிறது கொஞ்சம் சக்தியோட அசைய வைக்கலாம். ரைட், கொஞ்சம் சக்தியிலே எலக்ட்ரான்களாக செய்ய வைக்கலாம். இதுதான் அந்த கேள்வி. நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி நான் பாருங்க, அந்த செப்பு கம்பியல் அலுமினிய கம்பியல் ஈஸியாக மின்ன கடத்துது, ஆனால் இந்த கயிறுகள், நூலுகள், பிளாஸ்டிக்குகளையும் மின்ன கடத்தையில் அப்படி ஒரு கேள்வி இருக்குதானே பாருங்க. இந்த செப்பு கம்பியல், இந்த உலோகப் பொருட்கள், செப்பு கம்பியல், இரும்புகள், அலுமினியங்கள் எல்லாம் ஈஸியாக மின்ன கடத்தும். அப்போ பாருங்க ஒரு ஆவர்த்தன அட்டவணை, நீ ஆவர்த்தன அட்டவணை படிச்சிருப்பேன். ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள 1ஆம் 2ஆம் 3ஆம் கூட்டங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்கள் இவை எல்லாமே உலோகம் பண்ணி கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பேன். 1ஆம் 2ஆம் 3ஆம் கூட்டத்துக்குள்ள வர்ற ஆக்கள் எல்லாமே உலோகப் பொருட்கள். உலோகப் பொருட்கள் ஈஸியாக மின்ன கடத்தும். என்ன காரணம்? இந்த 1ஆம் 2ஆம் 3ஆம் கூட்டத்தில் உள்ள ஆக்கள் இறுதியோட்டில் ஒரு எலக்ட்ரான், 1ஆம் கூட்டத்தில் 1 எலக்ட்ரான் தான் இறுதியோட்டில் இருக்கும், 2ஆம் கூட்டத்தில் 2 எலக்ட்ரான்கள் இருக்கும், 3ஆம் கூட்டத்தில் 3 எலக்ட்ரான்கள் இருக்கும். போக அப்படியே 3ஆம் கூட்டம், 4ஆம் கூட்டம், 8ஆம் கூட்டம் வரைக்கும் போக எங்களுக்கு கஷ்டம், மின்னோட்டத்தை கடத்துறாக்கள் கஷ்டம். ஆனால் 1ஆம் கூட்டம் வந்து ஈஸியாக மின்ன கடத்தக்கூடிய உலோகங்கள். ஏண்டா இறுதியோட்டில் 1 எலக்ட்ரான் மட்டும் இருக்கு. உதாரணத்துக்கு 1ஆம் கூட்டம் மூலத்துக்கு நான் எடுக்கிறேன். இது வந்து 1ஆம் கூட்டம் மட்டும் யூஸ். 1ஆம் கூட்டத்தினுடைய ஒரு மூலகம் உண்டு, Na, சோடியம் மட்டும் யூஸ். ரைட், சோடியத்தினுடைய எலக்ட்ரான் நிலையமைப்பு இப்படி தான் இருக்கும். இறுதியோட்டில் 1 எலக்ட்ரான் தான் இருக்கு. அந்த 1 எலக்ட்ரான் ஈஸியாக கழட்டி போடலாம். அந்த 1 எலக்ட்ரானுக்கும் கருவுக்கும் உள்ள இருக்கிற கவர்ச்சி விசை குறைவு, அதனால ஈஸியாக கழட்டி போடலாம். இப்போ 2ஆம் கூட்டம் மட்டும் 2 எலக்ட்ரான் இருக்கு. 2 எலக்ட்ரான் உண்டா கலட்டம், மின்னோட்டத்தை ஓட வைக்கணும், எலக்ட்ரான் ஓட வைக்கணும். என்ன அப்போ அது கஷ்டம். அப்படியே 3ஆம் கூட்டம் இன்னும் கஷ்டம். 4ஆம் கூட்டம், 5ஆம் கூட்டம், 6ஆம் கூட்டம் போக இன்னும் கஷ்டம். 8ஆம் கூட்டத்தை கடைசி வரையும் அசைக்கலாம். அந்த 8ஆம் கூட்டத்தில் உள்ள ஆக்கள் தான், 7ஆம் கூட்டம் 8ஆம் கூட்டத்தில் உள்ள ஆக்கள் தான் இந்த மின்னோட்டத்தை கடத்த முடியாத ஆக்கள். பிளாஸ்டிக்குகள், நூலுகள், இந்த அதில் அப்படியான பொருட்கள் மின்னோட்டத்தை கடத்த முடியாத ஆக்கள், காவிலிகள் என்று சொல்லுவோம் நாங்கள். அவையே மின்னோட்டத்தை கடத்த முடியாத ஆக்கள் வந்து 7ஆம் கூட்டம் 8ஆம் கூட்டத்தில் இருக்கிற பொருட்கள் தான். ரைட், அது வந்து உலோகம் இல்லை, அல்லுலோகம் மட்டும் கிடைக்கிறது. அல்லுலோகங்கள் அவ்வளோ ஈஸியாக மின்ன கடத்த மாட்டினோம். ரைட், அப்போ ஏன் அதை கடத்த மாட்டோம்? கடத்த மாட்டின மட்டும் சும்மா சொல்லிவிட்டு போய் அது ஏன் கடத்த மாட்டினோம்? அல்லுலோகங்களையும் மின்ன கடத்தாது. இந்த பென்சில்கள் மின்ன கடத்தாது, பேனிகள் மின்ன பிளாஸ்டிக்கள் மின்ன கடத்தாது. பயப்படாமல் பென்சிலை கொண்டு கரண்ட்டுக்கு வைக்கலாம், கரண்ட் அடிக்காது.
அதே ஒரு பேனியை கொண்டு கரண்ட்டுக்குள்ள வைக்கலாம், கரண்ட் அடிக்காது. ரைட்? ஏன் அடிக்காது? அல்லது உங்களை ஏன் அடிக்காது? அடுத்து ஒரு மரக்கட்டையை கொண்டு போய் கரண்ட்டுக்கு வைக்கலாம், பயப்படாம வைக்கலாம். மரக்கட்டையை கொண்டு ஒரு கரண்ட்டுக்கு வைக்கலாம். ஒரு தடவை வந்து எலக்ட்ரிக் ஷோக் ஆகிட்டா மரக்கடையிலவே அடிக்கலாம், உனக்கு கரண்ட் பாஸ் ஆகாது. ஏன் அப்படி அடிக்காதுன்னு கேட்டால் அவை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பிடும். அந்த அணுக்கள், அதாவது அணுக்கள் வந்து பாருங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பிடும். எலக்ட்ரான்கள் அவ்வளோ ஈஸியாக ஓட விட மாட்டேங்க. புரியுதா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பிடும். ஸோ அதனால எலக்ட்ரான்கள் ஓடாதபடியால் மின்னோட்டம் அந்த பொருளுக்கு காவிலி பொருட்கள்னு சொல்கிறோம், மின் காவிலி பொருட்கள் அவ்வளோ ஈஸியாக மின்ன கடத்த மாட்டேங்க. அதுதான் இந்த விளக்கம். ரைட்? இப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ளே வருவோம். இந்த எலக்ட்ரான்களை ஓட வைக்க வேணும். ஓட வச்சா எங்களுக்கு மின்னோட்டம் வேறு. எங்களுக்கு விஷயம் நிலை மின்னியல். இதில் வந்து பாருங்க, நிலை மின்னியல் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது. இந்த மின்னோட்டத்தை பற்றி உனக்கு தெளிவாக கதைக்கிறேன். ரைட்? நிலை மின்னியலை பற்றி உனக்கு எக்ஸாம்பிள், சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தெளிவாக கதைக்கிறேன். இந்த மழை காலங்களில் பார்த்துருப்ப மின்னல் வரும், இடி இடிக்கும். ரைட்? இந்த மின்னல் எல்லாம் பாருங்க ஒரு கரண்ட் தான். மின்னலை வச்சு கரண்ட் எடுக்கலாம். புரியுதா? மின்னல்ன்றது ஒரு கரண்ட், நிலை மின்னியல். அது எப்படி வருதுன்னு கேட்டால் பாருங்க, சிம்பிளா விளங்குற மாதிரி கதைக்கிறேன். இப்போ ரெண்டு முகில் கூட்டத்தை யோசி. மலை முகில் கூட்டங்கள் ரெண்டு இருக்குது. இப்படி ஒரு மலை முகில் கூட்டங்கள் இருக்குது. ரெண்டு முகில்களுக்கு இடையில மட்டும்தான் மின்னல் வருமானு கேட்டால் அப்படி இல்லை, ஒரு முகிலுக்குள்ளேயும் வரும். நாங்கள் தெளிவாக கதைக்கிறோம். இந்த ரெண்டு முகில் கூட்டம் பாருங்க காத்தினுடைய, காத்துல தான் இருக்க போகுது முகில். காத்தில வர்ற உராய்வு காரணமாக இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ரைட்? பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே ஸ்டோர் ஆகி இருக்கு. இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜஸ் ஸ்டோர் ஆகி இருக்கு. அப்படி எதிரெதிர் ஏற்றமுள்ள ரெண்டு முகில்கள் ஒன்று கொண்டு கிட்ட நெருங்க வரும்போது அந்த இடத்துல சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகும். அதாவது இங்கே இருக்கிற பிளஸும் இங்கே இருக்கிற மைனஸும் ஒன்று ஒன்றை கவர், எதிரேற்றங்கள் வந்து ஒன்று ஒன்றை கவர். கவரைக்குள்ள அது கிட்ட வரைக்குள்ள பாருங்க ரெண்டு நல்ல, இது இஞ்ச நோக்கி வரும், இது இஞ்ச நோக்கி வரும். அப்படி க்ளோஸ் ஆகக்குள்ள சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆக வெளிக்கிட்டுரும். ஏற்றங்கள் வந்து ஃப்ளோ ஆக வெளிக்கிட்டு. இந்த ஏற்றம் எப்படி வந்தது? முகில்கள் வந்து வழியோடு ஏற்படுத்தப்படுற உராய்வு. காத்துல வந்து முகில்கள் போகக்குள்ள வழியோடு ஏற்படுத்தப்படுற உராய்வு காரணமாக சார்ஜ் ஆகும். அந்த சார்ஜில் வந்து பாருங்க பாசிட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ். இதை வந்து நிலை ஏற்றங்கள் சொல்றோம். நிலை மின்னேற்றம். அந்த பொருள் வந்து சார்ஜ் இருக்குது, சார்ஜ் ஏற்றி இருக்குது, நிலை மின்னேற்றம் கதைக்கிறது. ரைட்? அப்ப இதுதான் நிலை மின்னேற்றம். முகில்களில் வந்து சார்ஜ் ஆகுறது ஒரு உராய்வு காரணம், வழியோட வர்ற உராய்வு காரணமாக சார்ஜ் ஆகுறது. இதை வந்து நிலை மின்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இப்படி இது ரெண்டும் கிட்ட கிட்ட வரைக்குள்ள எலக்ட்ரான்கள் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த மைனஸ் ஏற்றங்கள் பிளஸை தேடி போகுது, அது மாதிரி இந்த பிளஸ் ஏற்றங்கள் மைனஸை தேடி போகுது. அப்படி எலக்ட்ரான்கள் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகக்குள்ள, மைனஸ்ன்றது எலக்ட்ரான் தான், இது வந்து புரோத்தன் அல்லது எலக்ட்ரானுடைய எதிரன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானுடைய ஆப்போசிட். ரைட்? பிளஸ் ஏற்றம்ன்றது எலக்ட்ரானுடைய ஆப்போசிட், மைனஸ் ஏற்றம்ன்றது எலக்ட்ரான் தான். இங்கே வந்து ஒரு எலக்ட்ரானுக்கான தேவை இருக்குது. புரோத்தன் சொல்ல முடியாது. ரைட்? அப்படி நீங்கள் நினைச்சுக்க வேண்டாம். இது எலக்ட்ரான்களுக்கான ஒரு தேவை இருக்குது. இங்க வந்து எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்குது. அப்ப எலக்ட்ரான்கள் இங்க இருந்து அங்க நோக்கி ஓட போகுது. எலக்ட்ரான்கள் எப்பயுமே சமநிலையில் இருக்க விரும்பும். ரைட்? இங்க வந்து எலக்ட்ரான்கள் எந்த இடத்துல கூட இருக்குதோ அவையெல்லாம் இந்த குறைவு, எலக்ட்ரான்களுடைய தேவை குறைவு. பிளஸ் ஏற்றம்ன்றது எலக்ட்ரான்கள் அங்கே தேவை. அப்ப எலக்ட்ரான்கள் வந்து தேவையான இடத்துக்கு இங்க கூட இருந்து வெளியில் எப்படி எலக்ட்ரான்கள் எல்லாமே ஃப்ளோ ஆக போகுது. இங்கே மைனஸ் ஏற்றம் உள்ளது, பிளஸ் ஏற்றம் உள்ளது பார்க்குறாங்க. ரெண்டு ஒன்று நெருங்கி வர போகுது. அப்படி வரைக்குள்ள பாருங்க, இந்த மைனஸ் ஏற்றம் உள்ள எலக்ட்ரான்களில் வந்து அதிகளவான எலக்ட்ரான்கள் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் பாருங்க இந்த பிளஸ் ஏற்றத்தை தேடி போகும். எதிரெதிர் ஏற்றங்கள் உண்டையோட கவர்மெண்ட் கதையின்படி. அப்படி இந்த எலக்ட்ரான்கள் இந்த பிளஸை தேடி போய் அந்த இடத்துல ஃபில் ஆக போகுது, அந்த இடத்துல ஃபுல் ஆக போகுதுன்னு சொன்னால் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரான்கள் அசைஞ்சாலே அது மின்னோட்டம் தான் நான் கதைச்சு நினைப்பேன். இப்போ இந்த எலக்ட்ரான்கள் இங்கே அசைது அண்டா அங்கே இடத்துல ஒரு மின்னல் வரும். அங்கே தான் மின்னல் இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு மின்னல். ஒரு காலத்திலலாம் மின்னலை கடவுள் கும்பிட்டவங்க, விளங்குது, மலையை கடவுள் கும்பிட்டவங்க. கடவுள் இல்லை, அது விஞ்ஞானம், விஞ்ஞானத்தினுடைய ஒரு இயற்கை நிகழ்வு. கடவுள் எல்லாம் கும்பிட தேவையில்லை, மின்னலை பார்த்து கும்பிட தேவையில்லை. ரைட்? அப்போ மின்னல் எப்படி வருதுன்னு தெரிஞ்சாலும் விஷயம் விளங்கும். முகில்களுக்குள்ள உராய்வு காரணமாக, காற்றுல வந்து முகில் உராய்வு காரணமாக சார்ஜ் ஆகும். அந்த சார்ஜஸ் தான் நாங்கள் நிலை மின்னியல்னு சொல்லுவோம். அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த ஏற்றங்கள் ஃப்ளோ ஆனால் அது ஓட்ட மின்னியல், எலக்ட்ரிசிட்டி. அப்போ நிலை மின்னியல் என்ன, ஓட்ட மின்னியல் என்ன விளக்கிட்டு. நிலை மின்னியல் என்றால் சார்ஜஸ் வந்து ஸ்டோர் ஆகி இருக்க வேண்டும். ஒரு பொருளில் சார்ஜ் ஸ்டோர் ஆகி இருக்கணும். இப்போ பாருங்க, சில எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு செய்வோம், விளையாட்டு கதை விளங்குறதுக்காக ஒரு சின்ன கதையோட வைக்கிறேன். இப்போ நீ ஒரு கதிரையில், ஒரு பிளாஸ்டிக் கதிரையில் வந்து ஏறி இருக்கிற, ரைட்? ஒரு கம்பளி துணியால் உன்னை நல்லா அடிக்கிறாங்க, உன்னை நல்லா அடிச்சா நீ சார்ஜ் ஆகுது, உனக்கு சார்ஜ் ஏற்றுறாங்க. நீ ஒரு எலக்ட்ரிக் பொருள் மாதிரி ஒரு கதிரையில், நிலத்தில் ஒரு கான்டாக்டும் இருக்கக்கூடாது, நிலத்தை நீ தொடக்கூடாது. ஒரு கதிரையில், பிளாஸ்டிக் கதிரையில் நீ ஃபுல்லாக இருக்கணும். பிளாஸ்டிக் கதிரையில் நீ ஃபுல்லாக இருக்கிறாய். உன்னை வந்து ஒரு கம்பளி துணியால் அடித்தால் நீ இன்னொரு அளவே டச் பண்ண கூட எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும், உங்கள் உடம்புக்குள்ளேருந்து கரண்ட் பாஸ் ஆகும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீ செஞ்சு பார்க்கல நம்பாட்டி. ரைட்? இப்போ வேறு ஒரு பிளாஸ்டிக் கதிரை விளங்குறதாக வைக்கிறேன். ஒரு பிளாஸ்டிக் கதிரை ஒன்று கண்டு போய் இதில் நீ ஃபுல்லாக இருக்கிறாய், நிலத்தோடு எந்த ஒரு தொழுகையும் இருக்கக்கூடாது. கதிரை நிலத்தை தொடுவது, பட் உனக்கும் நிலத்துக்கும் எந்த தொழுகையும் இருக்கக்கூடாது. நிலத்தில் நீ ஃபுல்லாக கதிரையில் இருக்கும். இப்போ உன்னை வந்து கம்பளி துணியால் அடிக்குதுன்னு வை,
கம்பளை துணிக்கும் உனக்கும் எடுக்கல அந்த உராய்வு காரணமாக, கம்பளை துணிக்கும் உனக்கும் உள்ள அந்த உராய்வு காரணமாக இந்த இடத்துல நீ சாச்சாவாய். ரைட், சாரி மைனஸ் எலக்ட்ரான் விட்டுடும். அப்போ மைனஸ் சாச்சாவாய். இப்போ உங்க கையை வந்து ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு வடிவான பொம்பளை பிள்ளை வந்து தொண்டு வைய. அப்படி தொட்டால் பொம்பளை பிள்ளைங்க கையில் வந்து பாருங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஏற்றங்கள் அங்கே வேர்வை காரணமாக இல்லை ஏதோ ஒரு காரணமாக ஏற்றங்கள் அங்கே பாசிட்டிவ்ல இருக்கு. அப்படி இருந்தால் உன்னோட இருக்கிற மைனஸும் அங்கே இருக்கிற பாசிட்டிவும் என்ன செய்யும்? ஒன்று ஒன்று கவரும். அப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். அப்போ உனக்கு ரெண்டு பேரும் கையை தொடைக்குள்ள ஏதோ கரண்ட் பாஸ் ஆகும். அப்படி உனக்கு ஃபீல் ஆகும். ஒரு கொஞ்சம் நேரம் தான், சின்ன நேரத்துக்கு தான் இருக்கும். நெடுக்கலாம் அப்படி கரண்ட் பாஸ் ஆகி கொண்டு இருக்காது, ஒரு சின்ன நேரத்துக்கு நடக்கும். உண்ட சார்ஜஸ் முழுக்க அங்கே போகும். ரைட், ஓகே. அதுதான் இந்த விஷயம். இது உங்களுக்கு ஸ்டோர் ஆகி இருக்கிறது தான் நிலை மின்னியல். ஒரு பொருளில், ஒரு சடப்பொருளில் ஏற்றங்கள் ஸ்டோர் ஆகி இருந்தால், ஏற்றங்கள் சேமிக்கப்பட்டு வச்சிருந்தால் அதை வந்து நிலை மின்னேற்றம், நிலை மின்னியல். மின்னோட்டங்கள் மின்னேற்றங்கள் நிலையாக இருக்குது. ஆகவே அது நிலை மின்னியல். இங்கே முகிலுக்கையும் பாருங்க நிலை மின்னியல். அந்த நிலையாக ஏற்றி வைக்கப்பட்டுள்ள ஏற்றங்கள் எப்போ ஃப்ளோ ஆகுதோ அங்கே ஓட்ட மின்னியல், மின்னோட்டம் உருவாகும். அப்போ மின்னோட்டம் உருவாகிறதுக்கான அடிப்படை என்ன? எலக்ட்ரான்களுடைய அசைவு. சடப்பொருட்களில் உள்ள எலக்ட்ரான்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆச்சுனால் அங்கே மின்னோட்டம் உருவாகுது. ரைட், ஓகே. இப்போ நம்ம விஷயம் விளங்கிடுது. பாருங்க இந்த ரெண்டு முயல்களும் இப்படி நெருங்க வரைக்குள்ள இங்கே ஒரு ஸ்பார்க் ஒன்று உருவாகும், அதாவது மின்னல் ஒன்று உருவாகும். ஏற்றங்களினுடைய வித்தியாசம் ஒன்று இருக்கு, அதை நீ தெளிவு வச்சுக்கொள். இந்த மின்னலினுடைய அளவு பாருங்க எப்பயுமே ஒரே அளவில் இருக்காது, ஒரே நேரத்தில் மின்னல். சில நேரம் பாருங்க நிலத்துக்கெல்லாம் வந்து அடிக்கும் மின்னல், அடிச்சு ஆளின மண்டையில் அடிச்சு ஆலையை கொலை செய்கிற அளவுக்குலாம் மின்னல், பெரிய அளவில் மின்னல் வரும். அந்த பெரிய மின்னல் வரதுக்கெல்லாம் காரணம் பாருங்க இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரான்கள் அதிகமாகும், இந்த இடத்துல எலக்ட்ரான்களுக்கான தேவை குறைவாகும். எலக்ட்ரான்கள் வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் குறைவாகும், அதாவது எலக்ட்ரான்களுக்கான தேவை வந்து குறைவாக இருக்க வேணும். இங்கே எலக்ட்ரான்கள் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருந்தால் எலக்ட்ரான்களுக்கான தேவை, அதாவது எலக்ட்ரான்களுக்கான வித்தியாசம். இந்த முகிலில் உள்ள எலக்ட்ரான்களை வந்து இப்போ நான் 1 லட்சம் சுமார் காய்ச்சி விடுறோம், 1 லட்சம் இருக்கணும் சுமார் காய்ச்சி விடுறோம். இப்போ 100,000 மட்டுமே, 100,000 எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கு. இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வெறும் 2 எலக்ட்ரான்கள் தான் இங்கே இருக்குது. சுமார் கதைக்க சொல்றேன். ரைட், இங்கே வந்து பெரிய கணக்கு எலக்ட்ரான்கள் இருக்குது, விளங்குறதுக்காக கதைக்கிறேன். ரைட், இந்த முகிலில் வந்து கணக்கு 1 லட்சம் எலக்ட்ரான்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 2 எலக்ட்ரான் தான் இருக்குது, மிச்சம் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எலக்ட்ரான்கள் தேவை. 2 எலக்ட்ரான்கள் உள்ள இடத்துல 2 எலக்ட்ரான்கள் உங்களுக்கு தேவை, சமப்படுத்த வேணும். எலக்ட்ரான்களை வந்து எப்பயுமே சமப்படுத்த வேணும். அப்போ இங்கே இருந்து 1 லட்சத்துலேருந்து 2 எலக்ட்ரான்கள் மட்டும் வச்சுக்கொண்டு 1 லட்சம் எலக்ட்ரான்கள்ல இருந்து இங்கே 2 எலக்ட்ரான்களை நோக்கி சமப்படுத்துறதுக்காக ஓடி வரணும். எலக்ட்ரான்கள் எப்பயுமே எலக்ட்ரான்கள் 2 முகிலையும் எலக்ட்ரான்கள் சமனாக இருக்க வேண்டும். அந்த சமப்படுத்துறதுக்காக இங்கே இருந்து எலக்ட்ரான்கள் ஓடி வரணும் இங்கே நோக்கி. அப்போ பெரிய வேகத்தில் வரையணும், டக்குன்னு சமப்படுத்த வேணும். அப்போ பெரிய வேகத்தில் வரையணும், சமநிலைகளை டக்குன்னு சமப்படுத்த வேணும். அப்போ பெரிய வேகத்தில் வரையக்குள்ள பெரிய ஸ்பார்க் உருவாகும், பெரிய மின்னல்கள் உருவாகும். பெரிய மின்னல்கள் உருவாகிறதுக்கு என்ன அடிப்படையான காரணம்? எலக்ட்ரான்களுடைய வித்தியாசம். இதைத்தான் நான் பின்னுக்கு மின் இயக்க விசை அல்லது மின் அழுத்த விசை, வோல்டேஜில் கதைப்போம். வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எல்லாம் பின்னுக்கு கதைப்போம். அது உனக்கு விளங்கணும், இந்த அடிப்படை விஷயம் விளங்காது. அதுதான் நிலை மின்னியல். ரைட், இந்த நிலை மின்னியல் என்ன விளங்கிது? ஸ்டோர் ஆகிற எலக்ட்ரானுடைய அளவு பெருசாகும், ஒரு முகிலில் பெருசாகும், இன்னொரு முகிலில் வந்து கொஞ்சமாகவும் இருந்தால், எலக்ட்ரான்கள் குறைவாகவும் கூடவாகவும் இருந்தால் சமப்படுத்துறதுக்காக மிகப்பெரிய வேகத்தோட விரைவினமாக்கள், பெரிய ஸ்பார்க்கோட விரைவினம், பெரிய மின்னல் வரும். அப்போ பெரிய மின்னல் வாரத்துக்கு சின்ன மின்னல், சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன மின்னல், அப்போ சின்ன வித்தியாசம் தான் அங்கே இருக்குது. எலக்ட்ரான்களுக்கான தேவையை பூர்த்தி செய்கிற சமப்படுத்துறதுக்கு சின்ன எலக்ட்ரான் தான் காணும். அப்போ எலக்ட்ரான்களுடைய அளவு பெருசாக வந்தால் பெரிய மின்னலும், சின்னதாக வந்தால் சின்ன மின்னலும் பெறும். இதை பற்றி நாங்கள் தெளிவாக பின்னுக்கு டீப்பாக அடிப்படையாக நிலை மின்னிலான என்ன விளங்குறதுக்காக தான் நான் இதை கருதுறேன். ரைட்டு, இப்போ எங்களுக்கு நிலை மின்னிலான என்ன விளங்கிது? இப்போ ஓட்ட மின்னிலானாலும் என்ன விளங்குது? எலக்ட்ரான்கள் ஃப்ளோ ஆனாலே அங்கே மின்னோட்டங்கள் ஓடப்போகுது. ரைட்டு, இப்போ பாருங்க சகல சடப்பொருட்களை நாங்கள் கடத்திகள், மின்னியல் அடிப்படை மின்னினுடைய கடத்துதிறன் சார்பாக நாங்கள் கடத்திகள், காவிலிகள், சகல பொருட்களையுமே கடத்திகள் 3 விதமாக பிரிப்போம். எப்படி? சகல சட பொருட்களையும் 3 விதமாக பிரிப்போம். ஒன்று கடத்திகள், இரண்டாவது பாருங்க குறை கடத்திகள், செமிகண்டக்டர், கண்டக்டர்னு சொல்றது செமிகண்டக்டர்னு சொல்றது. மூன்றாவது காவிலிகள், மின் காவிலிகள், அதாவது மின் கடத்திகள். கடத்திகள்னு சொல்றது மின்னை வந்து நன்றாக கடத்தும். இந்த கடத்திகள் வந்து பாருங்க மின்னை நன்றாக கடத்தக்கூடிய ஆக்கள். அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால் இரும்பு, செப்பு, அலுமினியம். ரைட், இப்படி அந்த உலோகப் பொருட்களை நீ கொடுக்கலாம். மின்னை நன்றாக கடத்தக்கூடியவை மின் கடத்திகள், கடத்திகள் என்று சொல்றது. சகல சடப்புகளையும் கடத்தி, குறை கடத்தி, காவிலி என்று பிரிக்கிறது. ரைட், ஓகே. இந்த குறை கடத்தி அப்படின்னா என்னன்னு கேட்டால் இதுல வந்து சகல உலோகங்களும் மின்னை கடத்தும். ரைட், சகல உலோகங்களும். உலோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரான்கள் தான் தனி ஓட்டில் இருக்க போகுது. அப்போ எலக்ட்ரான்கள் ஈஸியாக ஓட வைக்கலாம் உலோகத்தில். அதனால தான் உலோகம் நல்லா மின்னை கடத்துது. விளக்கமாக சொல்லணும். சில சயின்ஸில் உள்ள கேள்வி கேட்பாங்க, உலோகங்கள் மட்டும் எப்படி நன்றாக மின்னை கடத்துதுன்னு ஒரு கேள்வி கேட்டால் நீ தெளிவாக எழுதணும், உலோகங்களினுடைய இறுதி ஓட்டு எலக்ட்ரான்கள் குறைவாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான்கள் சுயாதீனமாக செய்யக்கூடியவை அப்படின்னு கதைக்கலாம்.
இறுதியோட்டில் உள்ள இலத்திரங்கள் குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் அவை வந்து வேற ஒரு இலத்திரங்களோட பிணைப்பில் இல்லை. அதனால சுயாதீனமாக அவை அசையக்கூடியவை. அப்போ அவையை ஈஸியாக நாங்கள் எங்களோட தேவை என்ன, இலத்திரங்களை அசைய வைக்க வேணும். அப்போ இந்த உலோகங்களில் இருக்கிற இலத்திரங்கள் சுயாதீனமாக அசையக்கூடியது, அவையவங்களால் ஈஸியாக அசைக்க முடியும். அதனால மின்னோட்டத்தை நன்றாக கடத்துவினோம். மின்னோட்டத்தை கடத்த முடியல, இலத்திரங்களை அசைய வைக்க வேண்டும். ரைட், ஓகே. அப்போ அந்த விஷயத்தையும் தெளிவாக ஆச்சு. கடத்தைகள் வந்து ஈஸியாக மின்னை கடத்த மாட்டேங்கிறது. சரி, அடுத்தது பாருங்க, இந்த குறை கடத்தி. குறை கடத்தி என்ன அப்படின்னால் பொதுவாக 4ஆம் கூட்ட மூலகங்கள் குறை கடத்தி சொல்றாங்க. கடத்தவும் மாட்டினா வங்கையும் இல்லை, எஞ்சையும் இல்லை. கடவுள் இருக்குன்னு சொல்லுவான், கடவுள் இல்லையான்னு சொல்லுவான், நடுவில் நிற்பான், ரெண்டு பக்கமும் பாடுறாங்க. அவதான் இந்த குறை கடத்திகள். புரியுதா? தெளிவாக அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கோ. குறை கடத்தி என்ன என்னென்றால் கடத்து வினம், மின்னை நல்லா கடத்து வினம், முன்ன கடத்தவும் மாட்டினம், வரும் ஆனால் வராது. அதுதான் இந்த குறை கடத்தி. அது என்ன உதாரணம் கேட்டீங்கன்றால் நல்ல ஒரு உதாரணம். குறை கடத்திக்கு நல்ல உதாரணம் என்ன, சிலிக்கன் என்று சொல்லுவாங்க. உனக்கு எலக்ட்ரானிக்ஸ் படிக்க இந்த குறை கடத்தின தேவை வரும். எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு பெரிய ஃபீல்டு இருக்குது உங்களுக்கு சயின்ஸில், ரைட்? எலக்ட்ரானியல்னு ஒரு பாடம், அது ஒரு பெரிய ஃபீல்டு. அதுக்குள்ளே நீ படிக்கக்குள்ள இந்த குறை கடத்திகளுடைய தேவை அங்கே விளங்கு, ரைட்? ஓகே. சிலிக்கன், ஜேமானியம் இவை தான் இந்த ஆர்சனிக், அந்திமனி, ரைட்? இவை தான் பாருங்க இந்த குறை கடத்திகளுக்கு உதாரணம். மின்னை வந்து குறைவாக கடத்தக்கூடியவை, வெறும் ஆனால் வராது, ரெண்டும் செய்விடும். கடத்த மாட்டினா தெளிவாக கடத்துவிடும், ரைட்? அப்போ குறை கடத்தினை தெளிவாக சொல்ல வேணும். குறை கடத்தினா என்னென்று சோதனை கடனை தெளிவாக எழுத வேணும். மின்னை ஓரளவு கடத்தக்கூடியவை அல்லது மின்னை குறைந்த அளவு கடத்தக்கூடியவை. எப்படி உனக்கு பிடிச்ச விதத்தில் ஆகிக்கலாம். மின்னை குறைந்த அளவு கடத்தக்கூடியவை இந்த குறை கடத்திகள். பொதுவாக மோஸ்ட்லி எங்களுக்கு 4ஆம் கூட்ட மூலகங்கள், 5ஆம் கூட்ட மூலகங்களை வந்து அல்லது 3ஆம் கூட்ட மூலகங்கள் இவை வந்து குறை கடத்திகளுக்கு உதாரணமாக எடுக்கும். பொதுவாக 4ஆம் கூட்டங்கள் தான் பெஸ்ட் குறை கடத்திகளுக்கு, ரைட்? ஓகே, அப்படி எழுதும், ரைட்? ஓகே. அடுத்த காவிலிகள் என்று பார்த்தால் இதுக்கு நல்ல நீ தெளிவாக கதைக்கலாம். மின்னோட்டத்தை கடத்தவே முடியாதவை. என்னது செய், என்னவும் செய், 10 ரூபா காசு கொடுத்தாலும் மின்னோட்டத்தை கடத்த மாட்டேன். அவைதான் இந்த காவிலிகள். மின்னோட்டத்தை ஒருபோதும் கடத்த மாட்டேன். தெளிவாக சொல்லணும், நீ மின்னோட்டத்தை ஒருபோதும் கடத்த மாட்டேன். அவைதான் இந்த மின் காவிலிகள் என்று சொல்ல. காவிலி பொருட்கள் உதாரணத்துக்கு ரெஜிப்போம், ரைட்? உதாரணத்துக்கு ஒரு மரப்பிலை, காய்ந்த மரப்பிலை, ஈரமான மரப்பிலை மீனை கடத்தி விட்டுரும், ரைட்? இப்போ மரப்பிலை என்னொன்று ஈரமான மரப்பிலை கூட கரண்ட் வைக்கிட்டு பார்க்குறேன், ரைட்? அப்போ மரப்பிலைகள் எல்லாம் ஈரமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஈரம் தண்ணியை கடத்து, ஈரமாக ஒரு திரவம் தானே, திரவம் வந்து ஈஸியாக, தண்ணி வந்து ஈஸியாக மின்ன கடத்தி போகும். உண்மையாக இப்போ இதில் ஒரு சின்ன பெரிய பிரச்சனை பாருங்க, தண்ணி மின்னை கடத்துமோ, H2O மின்னை கடத்துமோ, ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு பாருங்க. தண்ணி மின்னை கடத்துமோனா விஞ்ஞானம் சொல்லுது தண்ணி மின்னை கடத்தாது. சில பேர் யோசிப்பேன், என்னடா முட்டாள்தனமே கதைக்கிறேன், H2O தண்ணி வந்து பாருங்கோ மின்னை கடத்தாதுன்ட்டு விஞ்ஞானம் சொல்லுது. நம்பாடிக்கு தண்ணியை கொண்டு ஒரு ஊற்றிப்பார், கரண்ட்டுக்கு ஊற்றிப்பார், மின்னோட்டத்தை கடத்துமோ தண்ணி? யோசிச்சுப்பார். நீ ஒரு கரண்ட்டுக்கு கொண்டு போய் தண்ணியை ஊற்றினால் மின்னை கடத்துமா? கையை கொண்டு தண்ணிக்கு நினைச்சு போட்டு, கையை கொண்டு தண்ணிக்கு நினைச்சு போட்டு ஒரு எலக்ட்ரிக் பிளக்குள்ள கொண்டே வை, கரண்ட் அடிக்குமா? ஆனால் விஞ்ஞானம் சொல்லுது தானே கரண்ட் அடிக்கக்கூடாது. H2O பிணைப்பு வந்து மின்னை கடத்தாது, அயன்கள் பிணைப்பு மின்னை கடத்தாது. ஸோ H2O பிணைப்பு வந்து மின்னை கடத்தாதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் தண்ணியை கொண்டு தண்ணிக்கு கொண்டு கையை நினைச்சு போட்டு கொண்டு கரண்ட்டுக்கு வச்சு எனக்கு கரண்ட் அடிச்சு கரண்ட் ஷோக்கு வருது. அப்போ என்ன இங்கே நடக்குது, உண்மை என்ன இருக்குது? பெரிய விஞ்ஞான கேள்வி பாருங்க. இப்படிலாம் கேள்வியில் போட்டு விட்ருவாங்க. உண்மையை தண்ணிக்கு கொண்டு தண்ணியை நினைச்சு போட்டு கொண்டு கரண்ட்டுக்கு வச்சு கரண்ட் அடிக்குதானே உனக்கு? சயின்ஸ் சொல்லுது H2O மின்னை கடத்தாதான், அயன் பிணைப்பு மின்னை கடத்தாதுன்னு சொல்லுது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சொல்கிற H2Oவில் வந்து 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் மட்டும் இருந்தால், தெளிவாக எடுத்துக்கொள், 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் மட்டும் இருக்கிற தண்ணி மினரல் வாட்டர்னு சொல்லுவாங்க. அது மினரல் வாட்டர்லையும் சில கலப்புகள் இருக்கலாம். பட் 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் மட்டும் உள்ள நீர் மின்னை கடத்தாது. தூய நீர், பியூர் வாட்டர்னு சொல்லுவாங்க, ரைட்? தூய நீர் வந்து ஒருபோதும் மின்னை கடத்தாது. கிளியராக எடுத்துக்கணும். ஆனால் உனக்கு ஏன் கரண்ட் ஷோ கிடைக்குது? கரண்ட் ஈரமான கையை கொண்டு வச்சே கரண்ட் ஷோ கிடைக்குது. நீ குடிக்கிற தண்ணியில் உப்பு இருக்குது, உப்புக்கு சுவை இருக்குது. நீ குடிக்கிற தண்ணிக்கு சுவை இருக்கும். நம்ம அடிப்பார், நீ தண்ணி குடிக்கல ஒரு சுவை ஒன்று, ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது, ரைட்? அந்த டேஸ்ட் வந்து இருக்கக்கூடாது, தூய நீர் இருக்கக்கூடாது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் மட்டும் இருந்தால் சுவை இல்லை, தண்ணிக்கு சுவை இல்லை, நிறம் இல்லை, மனம் இல்லை, எதுவுமே இல்லை தண்ணிக்கு. H2O தூய நீருக்கு, தெளிவாக கதைக்கிறேன், தூய நீருக்கு H2O 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்து பிணைப்பில் ஈடுபட்ட தண்ணிக்கு மின்னை கடத்தும் இயல்பு இல்லை. அப்போ நீர் மின்னை கடத்த மாட்டா, கடத்தா. தூய நீர் மின்னை கடத்தாது. கலக்கப்பட்டது உப்புகள் கலந்தால் CO+ அல்லது கால்சியம் ப்ளஸ் பாசிட்டிவ் அயன்கள், கற்றையன்கள், அந்நியன்களை கலந்து விட்டால், தண்ணிக்குள்ளே கலந்து விட்டால், அல்லது மாசுபடுத்தப்பட்ட தண்ணி ஏதோ அதுகள் வந்து மின்னை கடத்தும். புரியுதா? அப்போ எங்களுக்கு காவிலி என்றால் என்ன விளங்குது, குறை கடத்தி என்றால் என்ன விளங்குது, கடத்தி என்ன, கடத்தி என்றால் மின்னை நன்றாக கடத்தக்கூடியது, குறை கடத்திகள் என்றால் மின்னை ஓரளவுக்கு கடத்தக்கூடியது, காவிலிகள் என்று கேட்டால் மின்னை அறவே கடத்தாது, கடைசி வரைக்கும் கடத்தாதவை காவிலிகள். காவிலி பதார்த்தத்துக்கு உதாரணம் சொல்லணும்னு கேட்டால் மரப்பலகையை சொல்லலாம், பிளாஸ்டிக் பொருட்களை சொல்லலாம், அல்லது 8ஆம் கூட்ட மூலங்களை சொல்லிவிடலாம், 7ஆம் கூட்ட மூலங்களை சொல்லிவிடலாம். அப்படி பின்னிக்கிற அல்லுலோகங்கள் வந்து
பொதுவாக மின்னை கடத்தமான ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம அவ்வளோ ஈஸியாக எலக்ட்ரான்களை ஓட விட மாட்டோம். ரைட், உங்களுக்கு கடத்தி குறை கடத்தி காவிரியான என்ன. இப்போ நான் மின்னோட்டத்தினுடைய அடிப்படை விஷயங்களை பற்றி கேட்க போகிறோம். ரைட், ஓகே. மின்னோட்டத்தில் வந்து அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சில மின் குறியீடுகள் சில தெரிஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பேட்டரி, உலர் மின்கலம். உலர் மின்கலத்தை வந்து பாருங்க, நாங்கள் மின் சுற்றுகள் சர்க்கிட்டுகள் உருவாக்கிக்குள்ள ஒரு குறியீட்டில் தான் வைப்போம். இப்படி இதெல்லாம் சின்ன வகுப்பில் படித்தது தானே உங்களுக்கு ஞாபகப்படுது. இது வந்து பிளஸ் முடிவிடம், இது வந்து மைனஸ் முடிவிடம். ரைட், அப்போ சில குறியீடுகளும் தெரிஞ்சிருக்கணும். உலர் மின்கலத்தை வந்து இப்படி தான் குறியீடு ஒரு பெரிய கோடு, ஒரு சின்ன கோடு. பெரிய கோடு வந்து பிளஸ் முடிவிடம், சின்ன கோடு வந்து மைனஸ் முடிவிடம். ரைட், இதுதான் உலர் மின்கலத்துக்கான குறியீடு. ரைட், அடுத்தது பாருங்க மின் குமுள். ரைட், மின் குமுளை நாங்கள் எப்படி குறிப்போம் என்றால், ஒரு மின் சுற்றில் சர்க்கிட்டில் இப்படி குறிப்போம். ரைட், மின் குமுளன்றது ஒரு வட்டத்தை போட்டு வட்டி விடுறது. ரைட், இது வந்து மின் குமுள். அடுத்தது வந்து பாருங்க ஆம்பியர். ஆம்பியர்னு சொல்லுவாங்க. மின்னோட்டத்தை வந்து ஆம்பியர் அதெல்லாம் தெளிவாக படிப்போம். ரைட், அப்போ ஆம்பியர்ன்னு சொன்னால் மின்னோட்டத்தை அளக்கிறது அந்த ஆம்பியர் மானி நாங்கள் இப்படி ஏ என்று குறிப்போம். இதெல்லாம் நீ சின்ன வகுப்பில் படிச்ச நீ உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்ற அடிப்படை மின்னோட்டம் தானே, அதனால ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்ற ஆம்பியர் மானியை வந்து இப்படி குறிக்கிறது. அடுத்தது வோல்ட் மானி. வோல்ட் மானி வந்து பாருங்க இப்படி குறிக்கிறது வி. இந்த தொடர் இணைக்கோணம், சமாந்தரம் இணைக்கோணம் எல்லாம் தெளிவாக பின்னுக்கு அடுத்தடுத்த வகுப்புல மின் சுற்றுகளை உருவாக்கக்குள்ள தெளிவாக நாங்கள் டீப்பாக அதை பற்றி படிப்போம். இப்போ நான் ஒரு அடிப்படையாக விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக சொல்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ரைட், வோல்ட் மானி இப்படி ஆம்பியர் மானி. தடை, அடுத்தது மின் தடைன்னு சொல்லுவோம். தடைன்னு சும்மா விடக்கூடாது. தடைன்றது நிறைய தடை இருக்குது. நாங்கள் இங்கே பார்க்க போகிறது மின் தடை. ரைட், மின் தடையை வந்து நாங்கள் இப்படி குறிப்போம், அல்லது இப்படியும் குறிக்கலாம். இதுக்கு ஒரு மின் தடை தான். ரைட், ஓகே. பொதுவாக இப்படி தான் குறிக்கிறது. இதுதான் மின் தடை. அப்போ எங்களுக்கு மின் தடை, உலர் மின்கலம், மின் குமிழ், ஆம்பியர் மானி, வோல்ட் மானி இதெல்லாம் விளங்குது. இப்போ நாங்கள் ஒரு எளிய மின் சுற்று ஒன்றை பார்ப்போம். ரைட், இதுகளை பயன்படுத்தி ஒரு எளிய மின் சுற்று ஒன்றை பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. இப்படி ஒரு பல்ப் இருக்குது. இது பல்ப் பண்ண நான் பார்த்துட்டேன். இப்படி இருக்குது பல்பு. நான் ஒரு பேட்டரியை கொடுத்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரைட், ஓகே. விளங்கு தானே, இது என்ன மாதிரி விளங்கு தானே உங்களுக்கு. இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் ப்ளஸ் நேர் முடிவிடம், இங்கே வந்து மறை முடிவிடம். ஒரு கடத்தியை வச்சு கொடுத்தாச்சு. ரைட், ஓகே. இப்போ நான் கேட்க போகிறேன், இந்த கடத்தியில் வந்து மின்னோட்டம் ஓடுமா? ஒரு பேட்டரி வந்து பாருங்க, ஒரு 1.5 வோல்டேஜ் பேட்டரி, ஒரு சின்ன பெண்டோஸ் பேட்டரி ஒன்றை போட்டு கிடக்கு. ரைட், 1.5 வோல்டேஜ் பேட்டரியில் எழுதி கிடக்கு. உலர் மின்கலத்துடைய அழுத்தம் நான் ப்ளஸ் மைனஸ் என்ற முடிவிடத்தை போட்டு அந்த மின்குமுளோட ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மின் சுற்றில் மின்குமுள் ஒளிருமான்றது என்னுடைய கேள்வி. ஒளிரும். ரைட், இந்த மின்குமுள் ஒளிரும். அப்போ மின்னோட்டம் எப்படி ஓடும், எந்த திசையில் மின்னோட்டம் ஓடும்? நான் சொன்னான் இந்த நிலை மின்னேற்றம் எல்லாம் படித்த நிலை மின்னியலை படித்தேன். இப்போ தான் படித்தேன் நிலை மின்னியலை பற்றி. அப்போ இங்கே ப்ளஸ் அண்ட் இந்த பெரிய முடிவிடம் ப்ளஸ் அல்லும். ப்ளஸில் வந்து லத்திரன்களுக்கான தேவை இருக்கும். லத்திரன்களுக்கான தேவை இங்கே இருக்கும். இங்கே மைனஸில் அளவுக்கு அதிகமான லத்திரன்கள் வந்து ஹை லெவலில் இருக்கும். நிறைய லத்திரங்கள் இங்கே இருக்கும். ரைட், இங்கே வந்து பாருங்க கணக்க லத்திரன்கள் இருக்குது மறை முடிவிடத்தில். இந்த நேர் முடிவிடத்தில் பாருங்க லத்திரங்கள் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். லத்திரங்களுக்கான தேவை இருக்குது. அப்போ பாருங்க நான் சொன்னேன் நிலை மின்னியல் இந்த மின்னல் அடிக்கிறத பற்றிலாம் உங்களுக்கு கொஞ்சம் கதைச்சினாலும் அதுலேயே நான் தெளிவாக கதைச்சினான். லத்திரங்கள் எப்பயும் பாருங்க கூட இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு போக மாட்டோம். லத்திரங்கள் எப்பயுமே கூட இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு போக மாட்டேன் கதைச்சினாங்களே என்ன. ரைட், ஓகே. இப்போ பாருங்க, அப்போ இங்கே இருக்கிற லத்திரங்கள் எல்லாமே பாருங்க இந்த கடத்தி வழியே லத்திரங்கள் ஓடுறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்போ இந்த கடத்தி வழியே இப்படித்தான் போவினம். எல்லாமே லத்திரங்களினுடைய திசை. லத்திரங்கள் வந்து எப்படி அசைவினம்? கூட இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு அசைவினம். என்ன இப்போ கூட இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு லத்திரங்கள் அசைய போயினோம் என்றால் இந்த டிரெக்ஷனில் அசைஞ்சு இப்படி வந்து ரைட், இந்த திசையிலேயே வந்து பல்புக்குள்ளான லத்திரங்கள் ஓடி இப்படி வந்து இந்த ப்ளஸை போய் தொடுவிடும். அப்போ பாருங்க லத்திரங்கள் வந்து எப்பயுமே மைனஸ் முடிவிடத்தில் இருந்து சய முடிவிடத்தில் இருந்து சக முடிவிடத்தை தேடி வருவினம். இது லத்திரங்களுடைய பாதை. ரைட், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே அங்கே எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி இருந்தால் மின் சக்தியை இங்கே ஒளி சக்தியாக மின்குமிழ் மாற்றி தருகிறது. ரைட், அப்போ நான் கொடுக்க போகிற மின்சக்தி பேட்டரியிலேருந்து கொடுக்க போகிற மின்சக்தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ரைட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து அது எங்களுக்கு லைட்டாக தரப்போகுது. அப்போ ஒரு சக்தியினுடைய வடிவம் இன்னொரு சக்தியினுடைய வடிவத்தை வந்து மாற்றி தருது. ரைட், ஓகே. அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த சூட்டில் சர்க்கிளில் பாருங்க லத்திரங்கள் வந்து ஃப்ளோ ஆகுது.
அப்போ எலக்ட்ரானுடைய திசை எப்படி இருக்கும்? எலக்ட்ரான்கள் இந்த திசையில் அசைன்மெண்ட் கேட்டால் மைனஸ் திசையில் தான் பாருங்கோ அதிகமான எலக்ட்ரான்கள் இருக்கும். மைனஸ் சார்ஜஸ் சொல்கிறது அந்த மறை முடிவிடத்தில் மைனஸ் சார்ஜ்னு சொன்னால் எலக்ட்ரானுடைய சார்ஜ். அப்போ அங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. இங்கே ப்ளஸ் சார்ஜ்ன்றது அங்கே அது வந்து புரோத்தண்ட சார்ஜ். அப்போ அங்கே வந்து எலக்ட்ரானுக்கான தேவை இருக்குது. எலக்ட்ரான் அங்கே நிறைய தேவைப்படுது. ஆனால் இங்கே கணக்கு இருக்குது, மைனஸில் கணக்கு இருக்குது, ப்ளஸில் வந்து தேவைப்படுது. அப்போ இது எல்லாம் இங்கே இருக்கிறாமே அங்கே கொடுத்து உதவி செய்ய போகும். என்னோட கணக்கு காசு கிடக்கு, நீ கொஞ்சம் காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன், அப்போ நான் உனக்கு காசு தாரேன் அப்படின்னு மைனஸ் முடிவுடன் சொல்லும். ஏன்னா மைனஸ் முடிவுடத்தில் கணக்கு காசு இருக்குது, லட்சக்கணக்காக காசு கிடக்கவே. இவர் வந்து காசு இல்லாமல் கஷ்டப்படுறார் பாசிட்டிவானால். ஆனால் இந்த மைனஸையும் பாசிட்டிவாக நான் இணைச்சு விட்டேன். என்ன ஒரு மின் கடத்தியை போட்டு இணைச்சு விட்டேன் என்றால் இந்த மைனஸ் சார்ஜில் இருக்கிறவட்ட நிறைய எலக்ட்ரான்கள் இருக்குது. அவர் சொல்லுவார் என்னோட கணக்கு காசு இருக்கு, நான் உனக்கு தந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் இந்த கடத்தி வழியை எலக்ட்ரானை அனுப்புவார். அனுப்பி சமப்படுத்த பார்ப்பார். அதுக்காகத்தான் இந்த திசையில் எலக்ட்ரான் போகுது. ஆனால் மின்னோட்டம் எந்த திசையில் போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. எலக்ட்ரான் தான் பாருங்க மைனஸில் இருந்து பிளஸை தேடி போகுது. எலக்ட்ரானுடைய சமநிலையை பண்ணுறதுக்காக. இங்கே மைனஸில் வந்து கணக்கு எலக்ட்ரான், பாசிட்டிவில் வந்து கொஞ்சம் எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானை சமநிலையை பண்ணுறதுக்காகத்தான் எலக்ட்ரான் அந்த திசையில் ஓடுது. ஆனால் நாங்கள் நியம முறை என்று சொல்லுவோம். நியம முறையில் மின்னோட்டம் வந்து எப்பயுமே பாசிட்டிவ் எலக்ட்ரான் ஓடுற திசைக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் மின்னோட்டத்தினுடைய திசை. மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரான் பாயும் திசைகளுக்கு எதிரானது. இது ஒரு முக்கியமான முடிவு எடுத்து வச்சுக்கொள்ளும். பேசிக்கான விளங்கும். கரண்ட் எந்த திசையில் ஓடுதுன்னு தெரியவன். எலக்ட்ரான் தான் பாருங்க மைனஸ் சார்ஜிலிருந்து பிளஸ் சார்ஜை தேடி போகும். ரைட், அது எலக்ட்ரானுடைய பாய்ச்சல் பாயிற திசை. மின்னோட்டத்தினுடைய திசை என்ன என்று கேட்டால் அது பாசிட்டிவ். எலக்ட்ரான் போகிற திசைக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் தான் மின்னோட்டம் ஓடும். அப்போ பாசிட்டிவ் வட்டியினுடைய பிளஸ் முடிவிடத்துல இருந்து மின்னோட்டம் வெளிக்கிடும், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வெளிக்கிடும். ரைட், இங்கேருந்து வெளிக்கிற கரண்ட் இப்படி சுற்றி இப்படி சுற்றி இப்படி சுற்றி இந்த பல்புக்குள்ளால் போய் வந்து ஒரு சுற்றை பூரணப்படுத்தி போகுது. பூரணப்படுத்தினபடியால் மின்குள் ஒழிது. பாருங்கோ இன்னொரு விஷயம், ஒரு சர்க்கிட்டில் மின்னோட்டம் ஓட வேணும், ஒரு மின் சுற்று ஒன்றில் மின்னோட்டம் ஓட வேணும் என்றால் அடிப்படையான 2 விஷயங்கள் கட்டாயம். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் மின்னோட்டம் ஓடும், இல்லாட்டி கூடாது. ஒரு சர்க்கிட்டில் மின்னோட்டம் ஓடணும் என்றால் முதலாவது விஷயம் 2 முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க கோப்பியில். முதலாவது மிக 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 முக்கியமான விஷயம், கண்டிப்பாக சுற்றில ஒரு அழுத்த வித்தியாசம் பிரயோகிக்கப்பட்டிருக்க வேண்டும். அழுத்த வித்தியாசம் என்னன்றதை நாங்கள் அடுத்ததில் தொடர்ச்சியாக பார்ப்போம். ரைட், ஓகே. அடுத்த வித்தியாசம் என்னன்றதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம் அடுத்த. ரைட், இன்றைக்கு நாங்கள் அடிப்படையாக 2 விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒரு மின் சுற்றில மின்னோட்டம் ஓட வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெரிய வேணும், சுற்றில் கட்டாயமாக மின்னழுத்த வித்தியாசத்தை பிரயோகிக்க வேண்டும். அது கட்டாயம், மாறவே கூடாது. உறுதியாக நான் சொல்கிறேன், ஒரு மின் சுற்றில மின்னோட்டம் ஓட வேணும்னா கட்டாயம் மின்னழுத்த வித்தியாசத்தை பிரயோகிச்சு ஆகவே வேணும். மின்னழுத்த வித்தியாசம் பிரயோகிக்கப்படாட்டிக்கு, அதாவது வோல்டேஜ் பிரயோகிக்கப்படாட்டிக்கு அந்த சுற்றில மின்னோட்டம் ஓடாது. இதை பற்றி தெளிவாக நாங்கள் பின்னுக்கு படிப்போம் அடுத்த வகுப்புகள். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், மின் சுற்று கட்டாயமாக பூரணப்படுத்தப்பட்டிருக்கணும். அது கட்டாயம். இடைக்கில் எங்கேயாவது அறந்திருந்தால், இப்போ எலி போய் கரண்ட் ஹவுஸ் வயரிங் பண்ணக்குள்ள எலி போய் எங்கேயாவது இடையே வயர் அறந்து போடுனா வீட்டு மின் சுற்று வேலையா சுற்று பூரணப்படுத்த அடிக்க அந்த சர்க்கிட் வந்து வேலை செய்யாது. ரைட், அப்போ பாருங்க இடைக்கிழங்க அரப்புகள் எல்லாம் இருக்கக்கூடாது, எலியில் அறுத்து விடக்கூடாது, இல்லை சுவிட்சை நிப்பாட்டி விடக்கூடாது. மின் சுற்று கட்டாயம் பூரணப்படுத்தப்பட்டிருக்க வேணும். ப்ளஸ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் வந்து கட்டாயம் மைனஸை தொடவே வேணும். அப்படி இருந்தால் தான் இந்த மின் சுற்று பூரணப்படுத்தப்பட்டிருக்கும், எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும். ரைட், ஓகே. அப்போ மின்னழுத்த வித்தியாசம் என்ன, மின்னோட்டம் என்ன, கடத்தியில் எப்படி ஒரு மின் சுற்று எப்படி அமைக்கிறது, மின் சுற்றில் எப்படி மின்னோட்டம் ஓடுன்றதை பற்றி தெளிவான விஷயங்களை நான் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.